நீங்க தமிழ்நாட்டுல ஆதரிச்சீங்கன்னா தாவேகா நாளைக்கு இருக்காது. ஆதவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு. ஆதவர்ஜுனா அண்ணன், நம்ம ராஜ்மோகன் அண்ணன், நிர்மல்குமார் அண்ணன், அப்புறம் ரமேஷ் அவர்கள். இவங்களுக்கு என்ன பயம்னா, இப்ப அந்த கேஸ் போயிட்டு அது திரும்ப வந்துச்சுன்னா இப்ப இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நாளைக்கு நமக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மனிப்புலேஷன்ல குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க. மாஸ் ஸ்பீச். இது சினிமா இல்லை. அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சத்தையே வெளிப்படுத்துகிறது. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் திருமிகு ராஜேஸ்வரி அவர்கள். மேம் வணக்கம். 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 என்கிட்ட 3 துறைகள் தொடர்பான ஊழல் புகார் இருக்கு, என் மேஜையில தான் இருக்கு. அதை நான் எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அதுக்கான தகுந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். 3 துறைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரோட குற்றச்சாட்டை? அவர் நிறைய வரி இப்பெல்லாம் செய்திருக்காருன்னு அவர் மேல நிறைய புகார் இருக்கு. அந்த புகாருடைய ஃபைலா இருக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா அவர் டேபிள்ல இருக்கு, அவர் வரி கட்டாம இருக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா கரூர்ல சிபிஐ வழக்கு இருக்கு அவங்க மேல. ஸோ இது போன்ற நிறைய வழக்குகள் அவரே சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த ஃபைல டேபிள்ல வச்சுட்டு எப்போ வெளியில கொண்டு வரணுமோ அப்போ கொண்டு வரணும்னு சொல்றாரா? உங்கள்கிட்ட எவ்வளவோ கேஸ் நீங்க போட்டுட்டு தான் இருக்கீங்க. என்னமோ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் முன்னாள் எம்எல்ஏக்கள் மீதும் எந்த ஒரு கேஸுமே இது வரைக்கும் நாங்க போடல, யாரையுமே நாங்க எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரியான ஒரு தொனியில அவர் பேசுறது உங்களை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொன்ன அப்படி போறதெல்லாம் அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சத்தையே வெளிப்படுத்துகிறது. மேபி அவருக்கு பழகி இருக்கலாம். ஒன்றிய அரசு இவரை கூப்பிட்டு இதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். எங்களை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, சிபிஐ வழக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க மேபி சொல்லியிருக்கலாம். அது அவர் நம்ம கிட்ட சொல்றாரோ இல்ல. திமுக சார்பா மே 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது பாஜகவோட ப்ராக்சி கவர்மெண்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா சட்டமன்றத்திலே நீங்க பாக்குறீங்க, பாஜகவிற்கு எதிராக பல விஷயங்கள்ல தீர்மானம் அவங்க நிறைவேற்றி செயல்படுத்துறாங்க. அதையும் நீங்க பாக்குறீங்க. அப்ப பாஜகவிற்கு எதிராக தானே அவங்களுடைய கருத்துமே இருக்கு. எந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க? நீட்டுக்கு இல்ல, டீலிமிட்டேஷன் நீட் எல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல ஆதரிச்சீங்கன்னா தாவேகா நாளைக்கு இருக்காது. அதாவது ஒரு விஷயத்த எதிர்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் எதிர்த்துட்டதா அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்குள்ள எல்லாம் போவேனான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா பாடுது, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? 3ஆவதா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. ஒருவர் அந்த சபையில் எழுந்து எனக்கு பைபிள் தமிழை விட அதிகமான விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அங்க மொழி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, மொழி அங்க அதுக்கு மரியாதைக்குரியவாக நடத்தப்படுகிறது. இல்ல, அந்த இடத்துல அவர் சொல்லும் போது கூட நிறைய பேர் நீங்களும் பார்த்திருப்பீங்க, திமுகவை ஆதரித்து எழுதக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல தமிழுக்காக போராடின திமுக 1967 தமிழை வச்சு ஆட்சியை பிடிச்ச திமுக மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பி இருக்கணும்ல சட்டமன்றத்திலேயே. ஆனா பேசியவரையும் நீங்க இது பண்றீங்க, அவர் பேசுறதையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க, திமு ராஜேந்திரன் பேசுறதையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற தொழில தானே உங்க கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சரே பேசியிருந்தாரு. இல்ல நாங்க இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் திமுகவோட ரியாக்ஷனை வச்சுதான் அந்த பிரச்சனையினோட அளவீட குறிக்காதீங்கன்ற நான். புரியுதா? நீங்களாகவே இப்ப நீங்கள் சமூக நீதி வழியில் நடக்கிறீர்கள். பெரியார்னு வாய்க்கிழிய பேசினா மட்டும் போதாது. பெரியார் என்ன வழியில் நடந்தாரோ அந்த வழியை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றதுனால நீங்க ஒரு சமூக நீதி எடுக்கிறீங்கன்னா, நீங்க தவறுனா நீங்க அதை இது பண்ணுங்க. திமுக இதுக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ணுது, அப்ப இந்த பிரச்சனை பெருசு, திமுக இது கம்மியா ரியாக்ட், அப்ப இந்த பிரச்சனை சின்னதுலாம் கிடையாது. திமுக எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனோட அளவீடுகோல நீங்களா ஒரு விஷயத்த செட்டப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சுய சிந்தனை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் மக்கள் முன்னாடி வைக்குது. இல்ல, நீங்க சொல்றீங்க என்னன்னா திமுக பேசுறத வச்சே நீங்க ஒரு கார்னர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராதீங்க, திமுக என்ன ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த இஷ்யூ பெருசா சின்னதா நீங்க பேசாதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சி திமுக தான், ஆளும் அரசை தட்டி கேட்க வேண்டிய திமுக தான்.
அந்த இடத்துல திமுக எதிர்க்கட்சியா தன்னுடைய ரோல் நாங்க ப்ளே பண்ணிருக்காங்க கேட்காம இல்லையே. நாங்க இப்ப வந்து நீங்க தமிழை மூணாவதா தமிழ் மொழி பாடிட்டு இருக்குன்னு நாங்க மீண்டும் மீண்டும் எங்களால முடிந்த அளவிற்கு நாங்க அதற்கான எதிர்ப்பை தெரிவித்துட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் ஸ்பீச் இல்லதுன்னா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்றது. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீர் வரல, நமக்கு காவிரி நீர் வந்து வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. குறுவை சாகுபடி வந்து செய்ய முடியாம நம்ம தடையாக நிற்கிறது. ஃபார்மர்ஸ்க்கு தேவையான அந்த கடன் தள்ளுபடி விஷயங்களும் நிலுவையில் இருக்குது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் பொழுது இவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸை அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணாங்க. அதன் பிறகு பட்ஜெட் செஷன் நடக்குது. திமுக தான் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் ஆளும் அரசும் சரி, அதன் சார்ந்த எம்எல்ஏக்களும் சரி, அவங்களும் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க போல. உங்களுக்கு நாங்கள் எந்த லெவலையும் சலைச்சவங்க கிடையாதுன்னு. ஏன்னா கேள்விகள் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பதிலும் அவங்ககிட்ட இருந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வருது இல்லை. என்ன பதில் வருது? இப்போ இன்னைக்கு ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு, சிறை மரணங்கள் நடந்திருக்குன்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் வரணும்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், உங்களுடைய ஆட்சியில் ஆணவ படுகொலை இத்தனை நடந்திருக்கு, சிறையில் இத்தனை மாதிரி மரணம் அடைஞ்சிருக்காங்க, கரண்ட் பில்லு இவரை எகிருது இப்படிங்கிற கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அதுக்கான பதில் இந்த ரீசன்னால இது நடந்திருக்கு, இனிமேல் இப்படி நடக்காதுங்கிறது தானே உங்களுடைய பதிலாக இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு பேர் பதிலா? இதுக்கு பேர் பதிலான்னு நான் கேட்குறேன். அப்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, இல்லது நீங்க உங்களுடைய இயலாமையை, எங்களால் இந்த கவர்னன்ஸை சரியா கவனிக்க முடியலைங்கிற இயலாமையை கேள்விகள் வந்து ஆப்போசிட்ல தள்ளி விடுறது. இன்னும் எத்தனை நாள் திமுக பதில் சொல்லுவோம்? ஏன்னா திமுகவா இங்க பொறுப்புல இருக்கு. இவங்களுக்கு என்ன பயம்னா, இன்னைக்கு வந்து நம்ம விஜய் அவர்கள் கூட அவர் பேசவே மாட்டாரு. இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா திரும்ப டைலாக் பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொல்லும் போதே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இடைத்தேர்தலில் சில பேர் பலன் அடையணும், அதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்ல வர மீனிங் இன்டெரக்டா என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை திருச்சி கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஒருவேளை அவர் ஜெயிக்கணும், ஒருவேளை நான் பேசுறேன்னா அவர் தோல்வி அடைவார் மீண்டும் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரா? அதெல்லாம் அவரோட இமேஜினேஷன். நாங்கெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் வரவே மாட்டோம். ஏன்னா அந்த திருச்சி கிழக்குல நிற்கிறது இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மனிப்புலேஷன்ல குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க. குழந்தைங்கள்ட்ட வந்து நீ கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி அம்மாட்ட போய் எனக்கு ஓட்டு போட சொல்லு அப்படின்ற ஒரு குழந்தைகளை அரசியலில் ஈடுபடுத்தி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, அதை வச்சு பண்ணக்கூடாதுங்கிறது ஸ்டில் த கேஸ் இஸ் கோயிங் ஆன். இப்போ அந்த கேஸ் போயிட்டு அது திரும்ப வந்துச்சுன்னா இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நாளைக்கு நமக்கு தெரியாது. மேலும் இவர் வந்து பேசுறது எல்லாமே நான் அதை பண்ணிடுவேன், நான் இதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஒரு முக்கியமான முதலமைச்சரா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. போதை கலாச்சாரம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒரு அறிவுறுத்தின மாணவன் ஒருவன், கல்லூரி மாணவன் ஒருவன் கோவையில அமுதன்கிற மாணவன் உயிரிழந்திருக்கான். இங்க தனுஷ் என்கிற மாணவன் திருவொற்றியூர்ல உங்களுடைய பதில் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, திமுக ஆட்சியில கடந்த 5 வருடமா வந்து போதை பழக்கத்தை அதிகமாயிருச்சு. நிறைய இடத்துல வந்து புறையோடி கிடக்கு. அது டக்குன்னு 100 நாள்ல ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே ஆளும் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னும் இந்த நாள் கிடையாது. அவங்க 2020க்கு முன்னாடி போதை கலாச்சாரமே தமிழ்நாட்டுல இல்லைங்கிறாங்கல்ல. சரி, அவங்கள்ட்ட டேட்டா இருக்கா? 2020ல 5403 வழக்குகள் பதிவாகுது. அதற்கு முன்பாக 3000 1000னு நிறைய வழக்குகள் பதிவாகி அதன் பிறகுதான் நம்ம பள்ளி கல்லூரிகள் அந்த கிளப் மாதிரி அமைச்சு இந்த மாதிரி நோ ட்ரக் அப்படிங்கிற மாதிரி அதற்காக ஒரு திட்டமிட்டு அதற்காக ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்து நம்ம அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அதுக்கான அவேர்னஸ் நம்ம கிளப்பி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அவங்க திமுக தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரூட் காஸ்ல போய் ஒரு பிரச்சனை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாரிட்டி கிடையாது. அவங்க இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல நேத்து ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றார், நான் என்னுடைய கிராமங்கள்ல அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறது உண்டு. இதற்கு முன்பாக இந்த கிராமங்கள்ல இந்த அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கங்கள், பொருள் பழக்க வழக்கங்கள்லாம் இல்லை. ஆனா தற்பொழுது இருக்கிறதாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, பெற்றோர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை ஸ்பெய்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்களாம். தராசு சார் சொன்னாரு, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை வந்து ஸ்பை போட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப இதெல்லாம் தற்பொழுது அதிகமாயிருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ இப்ப எனக்கு தெரிஞ்சு இதற்கு போதை பழக்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசு மேல் நான் சுமத்த விரும்பல. ஆனா உங்க ஆட்சியில வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து நீங்க சொல்றீங்க. ஆனா அதை வச்சு ஒரு நரேஷன் பில்ட் பண்ணாங்கல்ல எதிர்க்கட்சி. இப்ப நீங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்ண முடியாம தடுமாறுறீங்களோ, இல்ல ஒரு க்ளூலெஸ்ஸா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இருக்குதோ?
க்ளூலெஸ்ஸாலாம் இல்லை. ஆக்சுவலி என்னன்னா இவங்களுடைய மனுப்புலேஷன் வந்து எப்படி வந்து ஒரு படத்தை எடுத்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஓடாத படமா இருந்தாலும் கூட அது 100 நாள் ஓடிருச்சு, பயங்கரமா எல்லாரும் வாங்கிட்டாங்க, இவ்வளவுக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு இவங்க எப்படி அந்த பொய் பிரச்சாரங்களை பண்ணியே ஒரு படத்தை ஓட்டி எடுத்து செல்வாங்களோ அது போல இவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த செயல்பாடுமே இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை எடுத்து பார்த்து போட்டு, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை மற்ற மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு நடிகருங்கிற ஒரு முகத்தை வைத்துக்கொண்டும் மனுப்புலேஷனை வச்சுட்டும் நீங்க வந்து பொய் பிரச்சாரங்களை மட்டும் பண்ணி கவிழ்த்திட முடியும் அப்படிங்கிறத அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது எப்படி நான் படத்துக்கு ப்ரோமோட் பண்ணணும், அது போல என்னை கட்சி வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து கத்துக்க இல்ல இந்த அதாவது தப்பு கிடையாது. நாங்க வந்து இவங்ககிட்ட இருந்து கத்துக்க கூடாது. நான் வந்து பிறந்த குழந்தையிடம் இருந்தும் ஒரு சில விஷயங்களை கத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மனித வாழ்க்கை இருக்குங்கும் போது இவங்க கிட்ட நாங்க 75 வருஷம் கட்சி இவங்ககிட்ட கத்துக்க மாட்டோம். அப்படி திமுக வந்து கொள்கையில் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனால் கற்றுக்கொள்வதில் இறங்கி ஓகே இந்த விஷயம் இதனால இப்படி நடந்தது, எங்களுடைய தோல்வி இருக்குல்ல, எங்களுடைய தோல்வியிலிருந்து ஏன் இந்த தோல்வி அப்படின்னு கற்றுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அதுல எந்த அவமானமும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கறதுல நாங்க தெளிவா இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஊழல் ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. அது திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து ஏன்னா ரிப்பீட்டடா சொல்லும் போது அது மக்கள் மனதுல வந்து இயல்பா பதிஞ்சு இல்ல அவங்க அதுக்காக தான் சொல்றாங்க. அவங்களுக்கு they want to make a ரீல்ஸ் ரெடி பண்றதுக்காக சட்டசபையில நம்ம இப்படி ஒண்ணு 108 தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நம்ம இன்னும் ரீல்ஸ் இதே மாதிரி தான் நம்ம பேச போறோம் இன்ஸ்டாகிராம். இல்ல ஆமா உண்மைதான். இப்ப அவங்க என்ன பண்ணீங்க, அவங்களுடைய அந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ்ல போய் நீங்க பாருங்க, டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைய ரெக்கமெண்டட் வீடியோஸ்ல இவங்க வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கட் பண்ணி போட்டு, அதாவது 2020 வரைக்கும் போதைப் பொருளே இல்ல, 2021 போதைப் பொருள் வந்துச்சு அப்படின்னு பேசுறத கட் பண்ணி அவங்க ரீல்ஸா போட்டு அதுதான் உண்மை அப்படின்னு மக்கள் வழிமுறை தானே, வழிமுறை கிடையாது உண்மை. அதாவது நீங்க களத்துக்கு வரலாம், அரசியல் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் பொய் சொல்லி பொய் பிரச்சாரத்தை பண்ணி நான் அரசியல்ல நிப்பேன் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஃபேக்டே இல்லாத ஒரு விஷயம். பொய்கள் கூட அரசியலில் அது வேற விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து ஃபேக்டே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்றதும், மேலும் எங்களுக்கு என்னன்னா நாங்க இப்போ வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எழுதுறதே பாருங்க, லைவ்னாவே பயப்படுறாங்க, அதே மாதிரி ஊழல்னு சொன்னாலே வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்க தொடர்ந்து எழுதிட்டே வர்றாங்க. அதை நீங்க பாக்குறீங்கல்ல? இல்ல அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பிரம்மை அவங்களுடைய பிரம்மையா தான் நான் பார்க்கணும். கேட்ட கேள்வி ஒண்ணுத்துக்கும் எழுந்து எல்ஓபி வந்து பயங்கரமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. மேலும் முக்கியமாக எந்த அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறோ அந்த துறை சார்ந்து முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எழுந்து பதில் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அண்ணன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்மோகன் அண்ணன், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் அண்ணன், அப்புறம் வந்து ரமேஷ் அவர்கள் சம்பந்தம் இல்லாம எந்திரிச்சு அவர் பேசுறாரு. இவர்கள் 4 பேர் பேசும் பொழுதுமே, ஏன் ரஞ்சித் அவர்கள் வனத்துறை அமைச்சர் அவர் பேசும்போதுமே இது வந்து உங்களுடைய இந்த இதுல இருந்து நீக்கப்படுகிறது, உங்களுடைய பேச்சு நீக்கப்படுகிறதுன்னு அவங்களுடைய சபாநாயகரே சொல்ற அளவுக்கு அவர்கள் வந்து மோசமான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி, நான் என்னோட கேள்வி என்னன்னா அவங்க இப்படி ஒரு தரம் கெட்ட வாக்குவாதத்தை சட்டசபையில் மேற்கொள்ளும் பொழுது அது எப்படி அவங்களுக்கு ஒரு வின்னிங் பொசிஷனா இருக்கும்? அப்போ நீங்க வந்து பேச வேண்டியதை விட்டுவிட்டு, சபாநாயகர் சொல்லுகிறார் பேச வேண்டியதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதையும் பேசாதீங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதோட ஒரு பெரிய கொடுமையும் அசிங்கமும் தாவேக்காவுக்கு என்ன சட்டசமன்றத்துலன்னா, சபாநாயகர் பேசிக்கிட்டே இருக்காரு, நம்மளுடைய சரத் அமைச்சர் அவர்கள் வந்து படிக்கிறாரு, அவரு மானே தேனே பொன்மானே அப்படின்ட்டு ஒரு புகழ்ந்து ஒரு அது படிக்கிறார். அவரு இருங்க நிறுத்துங்க இப்படிங்கிறாரு. என்ன மரியாதை? அப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன மரியாதை? அப்போ நீங்க வந்து உங்களோட சபாநாயகரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நாட் ஓன்லி ஹிம், நிறைய அமைச்சர்கள் நான் பேசும் பொழுது பார்த்துட்டேன், நீங்க எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு எதிர்கட்சி பேசுறது வேற, ஆனா ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு சபாநாயகராக இருக்கிறார், அவர் உங்கள்கிட்ட சொல்றாருன்னா உங்களுக்கு அவ்வளவு என்ன ஒரு திமிராவும் ஆணவமாவும் நிறுத்துங்கன்னு அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை பயன்படுத்தணுமா? இல்ல மரியாதை இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல பிஹேவ் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா
சபாநாயகர் அப்படிங்கிறது அதற்கான தலைவர். அதாவது இந்த சட்டசபைக்கு தலைவர் அவர் தான். அவர் பேசிட்டு என்ன அது மரியாதை கெட்டத்தனமானது. அப்ப நீங்கள் மரியாதை கெட்டத்தனமாக இப்படி நடந்து இது எந்த விதத்துல மக்கள் கிட்ட போய் இவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னு எப்படி செய்யறோம்? 5932ங்கிறது மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்திருக்கா இல்ல வார்த்தைகளை படிக்கும்? இன்னைக்கு பாடல் வேற பாடியிருக்காங்க ஒருத்தவங்க ஆமா, ஊருக்கெல்லாம் கொடுத்தார் ஒருத்தருக்கா கொடுத்தார்னு அந்த பாட்டு பாடியிருக்காங்க. சோ அதாவது சட்டமன்றத்தில் நீங்க புகழ் பாடினா வேற எங்கேயா பாடலாம், ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல கண்டென்ட்டே இல்ல. வனத்துறை அமைச்சர்கிட்ட கர்நாடகால 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன டிசிஷன் அவர் எடுத்தாரு? இல்ல இபிஎஸ் அந்த கேள்வியை கேட்கிறாரு. என்னன்னா 3 தமிழர்கள் எல்லாம் 35 வயசுல உள்ளவர்கள் இறந்துருக்கிறாங்க, அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. அந்த விஷயத்த இபிஎஸ் கேட்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர். ஆனா இவங்க சட்டமன்றத்துல பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக கேட்டிருக்கணும்ல. அந்த திமுக ஏன் அவர்கள் ஒருவர் கேட்கறாங்க. இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்கறீங்க, திருப்பி நான் அதே கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருவர் கேட்கிறார் அப்படின்னா இப்ப நான் கேட்கலான்னு உட்கார்ந்துருக்கேன். இப்ப ஓபிஎஸ் அண்ணனே அதை கேட்கலான்னு உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க, இபிஎஸ் அண்ணன் கேட்கிறாரு, திருப்பி அதே கேள்வி கேட்டா சபாநாயகர் என்ன சொல்வாரு? நேரத்தை வீணடிக்காதீர்கள், அவர் கேட்டாங்க இவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவார். இப்படிதான் இது போகுமே தவிர ஒருத்தர் கேட்ட கேள்வியை நான் ஏன் கேட்கல நீ ஏன் கேட்கலன்னு கிடையாது. திமுக கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் இவர்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணலையோ இல்லையோ, திமுக நாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நாங்க உடனே இன்னைக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு அம்பேத்கர் அயலக அந்த திட்டத்தின் கீழே பாரதிதாசன் ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். மக்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அன்றாட சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, அது யாரும் மறுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு, போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2007 to 21 திமுக ரொம்ப வீரியமா இருந்தது. எதிர்கட்சி அரசியல் எப்பவுமே தலைப்பு செய்தியா திமுக தான் இருக்கும் எதிர்கட்சிங்கிற முறையில. ஆனா இப்ப அதுல இருந்து கொஞ்சம் வலிமை இல்லாம வலுவடைந்து கிடக்கும். அப்படியெல்லாம் இல்லையே. இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு சட்டமன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன நடக்குதுங்கிற அப் டு டேட் விஷயத்த நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க எதுக்கு நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு மாஸ் எதை நீங்க பெரிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்கன்னா, முதலமைச்சர் பேசுறதுல விமர்சனம் இருக்கான விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனா அவங்க டார்கெட் ஆடியன்ஸை அவங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க. இல்ல ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது சினிமா இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க அதாவது இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, உங்க கண்ணோட்டங்கள் என்ன மாறி இருக்கிறதுனா, எதை நீங்க இவங்க ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொய் ஃபேக்ட்லெஸ் அஜெண்டாவை வெறும் இந்த பாவனைகள் மூலியமாவோ இல்லது அர்த்தமற்ற வார்த்தைகள் மூலியமாவோ மாஸ் காட்டியோ வெளிப்பட்டா அது பயங்கரமா போய் ஒருத்தவங்கள்ட்ட சேருதுங்கிறதுக்காக இட் டசன்ட் ஹேவ் எனி செயல்பாடுகள். வெறும் வார்த்தைகளாக இந்த மாயாஜால உலகத்தை அதை மட்டுமே நம்ம இட்ஸ் வெற்றிக்கான குறியீடை நம்ம பார்க்க முடியாது. என்ன செயல்பாடுகள் இருக்கிறது, இதுலயும் என்ன செயல்பாடுகள் இருக்கிறதுன்னு இதை கம்பேர் பண்ணிதான் இது உண்மையில் பயணிக்கிறது, இது பயணிக்கவில்லை. நம்ம அப்படிதான் இதை டிஃபைன் பண்ணி பார்க்கணுமே தவிர, நம்முடைய பார்வையிலே பார்த்தீங்கன்னா, இவங்க 4 வீடியோ போட்டாங்க, இன்னும் சமூக வலைதளங்களில் அரசியல் பேசக்கூடிய பெண்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அசிங்கமா போடுற பெண்களை தப்பா பேசி கீழெல்லாம் கமெண்ட்ல எல்லாம் பயங்கரமா கமெண்ட் பண்றாங்க, அசிங்கமா டிஎம் பண்றாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் சரியான நோக்கத்தில் போகிறார்களா? சமூக நீதி நிலைப்படுத்தப்படுகிறதா? பெரியாரின் கொள்கை நிலைப்படுத்தப்படுகிறதா? அதுதான் சரியான அரசியல். ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.